நம்ம பார்க்குற சிங்கிங் ஷோஸ்லலாம் ஜட்ஜஸோட கமெண்ட், இந்த சாங் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ருதி சுத்தமாக பாடியிருக்கீங்க, இந்த இடம் பாடும்போது லைட்டாக உங்களுக்கு ஸ்ருதி விலகிடுச்சு, சரணங்களில் செகண்ட் லைன் பாடும்போது ஸ்ருதி சுத்தமாக சேரலை, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஜட்ஜஸ் சிங்கிங் ஷோஸில் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஸ்ருதினா என்ன அப்படின்ற கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருந்ததுண்டு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு துவானி ஸ்கூல் ஆஃப் மியூசிக். இந்த வீடியோவில் நம்ம ப்ரீ பேசிக்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ப்ரீ பேசிக்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்நாடிக் ஓக்கல்ஸ் போய் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சங்கீத பாலபாடம் அப்படின்னு ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கில் நிறைய வரிசைகள் எக்ஸசைசஸ் இருக்கும். லைக் சார்லி வரிசை, ஜண்ட வரிசை, மேல் ஸ்தாய், அந்த மாதிரி வரிசைகள் எக்ஸசைசஸ் இருக்கும். இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்க வேண்டிய விஷயம்தான் ப்ரீ பேசிக்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். அதில் முதல் முக்கியமான விஷயம் ஸ்ருதினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. கர்நாடிக் மியூசிக்ல 7 ஸ்வரங்கள் இருக்கு. சா, ரி, க, மா, பா, டா, நீ. இந்த 7 ஸ்வரங்களுக்கும் அததுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி அதே மாதிரி நம்ம பாடினோன்னா நம்மளுக்கு ஸ்ருதி சுத்தமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னது ரொம்ப பேசிக் லெவலான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் பாட்டுக்கெல்லாம் எப்படி ஸ்ருதி சேர்ந்து பாடுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் எடுத்தோடனே இந்த 7 ஸ்வரங்களோட சவுண்ட்ஸை கற்றுக்கிறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம்னா அது ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அதனால் இன்னைக்கு நம்ம 3 நோட்ஸ், அதாவது சா, பா, சா, இந்த 3 ஸ்வரங்களோட ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் எப்படி பாடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஸ்ருதி பாக்ஸ். இது ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டாகவும் இருக்குது, ஆப் வெர்ஷன்லேயும் இருக்குது. ஆப் நேம் இஸ் கால்ட் தம்புரா ட்ராய்ட். இதில் என்னெல்லாம் வேரியேஷன் வச்சு செட் பண்ணி பாட முடியுமோ அதே வேரியேஷன்ஸை நீங்கள் அதுலேயும் செட் பண்ணி பாட முடியும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ருதி பாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஃப்ரீ அப்ளிகேஷன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்ருதி பாக்ஸை ஆன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஜி டாட் அப்படிங்கிற ஒரு பிட்ச் தெரியும். இதுதான் ஜி டாட் அப்படிங்கிறது ஃபீமேல் வாய்ஸ்க்கு ஏற்ற ஒரு பிட்ச். ஜி, ஜி ஷார்ப் அண்ட் ஏ, இது மூணுமே ஃபீமேல் வாய்ஸ்க்கு ஈஸியாக பாடக்கூடிய, ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு பிட்ச். அதே மாதிரி மேல் வாய்ஸ்க்கு சி அண்ட் சி ஷார்ப், இது ரெண்டுமே மேல் வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ருதி பாக்ஸோட பர்பஸ் என்னன்னா, நம்ம பாடக்கூடிய ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்சை செட் பண்ணி கொடுக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல சரிகமா பதனின்னு, அதாவது அது எப்படி பாடணும், அது எந்த ரேஞ்சுக்குள்ள பாடணும், எந்த பவுண்டரிக்குள்ள பாடணும் அப்படிங்கிற அந்த பவுண்டரியை செட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஸ்ருதி பாக்ஸ், இந்த தம்புரா சவுண்டோட வேலை. ஸோ இந்த ஸ்ருதி பாக்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சா பாடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 4 செகண்ட்ஸ்க்கு சா பாடுறேன், அது நல்லா கவனிங்க. சா, இதுதான் இந்த ஸ்ருதியோட சா எப்படி பாடுறது அப்படிங்கிறது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சா. இப்போ இந்த சாவை நம்ம இந்த ஃப்ரீக்வன்சில தான் பாடணும். இதுவே நம்ம மாத்தி பாடிட்டோம், சா அப்படி பாடிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ருதி சேரல அப்படின்னு அர்த்தம். ஒன் லாஸ்ட் டைம் நம்ம சா 8 கவுண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். சா, ஓகே. நெக்ஸ்ட் பா. பா, இதுதான் பாவோட சவுண்டு. ஸோ 4 கவுண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பா எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். பா, அகேன் பா. இப்போ 8 கவுண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். பா, நெக்ஸ்ட் ஹை நோட் சா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 கவுண்ட்ஸ்க்கு நம்ம ஹை நோட் சா பாடலாம். சா, அகேன் சா.
ஒரே ஒரு வாட்டி. சா. ஓகே, இப்போ இதையே 8 கவுண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சா. சூப்பர். இப்போ இந்த சாப்பாசாவை நம்ம சேர்த்து ஈச் நோட் 4 கவுண்ட்ஸ்க்கு பாடலாம். சா, பா, சா, பா, சா. ஓகே, இந்த சாப்பாசா வந்து இந்த சவுண்ட்ல தான் பாடணும். இதுவே நம்ம சா பா சா இப்படி பாடுறதுக்கு பதிலா சா பா சா இந்த மாதிரி அதோட சவுண்ட், அதோட ஃப்ரீக்வன்சியை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாடினோம்னா அங்க ஸ்ருதி நம்மளுக்கு விலகிடுச்சு, ஸ்ருதி சேரல அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாசா எப்படி பாடுறது அப்படின்றத கேக்குறீங்க அப்படின்றப்போ இந்த சாப்பாசா உங்களுக்கு நான் பாடுற மாதிரி கரெக்டா உங்களுக்கு வரல, ஆர் நீங்கள் பாடும்போது குரல் நடுங்குது, சா அப்படின்னு சேம் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் ஆகாமல் சா அந்த மாதிரி உங்களோட குரல் நடுங்கிறதெல்லாம் வந்து ஒரு பிகினர் ஃபேஸ் பண்ணுற நார்மலான ஒரு ப்ராப்ளம் தான். இது பை ப்ராக்டிஸ் டெய்லி இதையே கேட்டு கேட்டு ஒரு 5 to 10 டைம்ஸ் ஒரு 2 to 3 வீக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்ருதியோட எப்படி சாப்பாசா பாடுறது அப்படிங்கிறத நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் ஸ்ருதி சேர்ந்து பாடுறது, ஸ்ருதி வேலைக்கு போயிடுச்சுன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சினி சாங்ஸில் ஸ்ருதினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சாங் எடுத்துக்கிறேன், நான் வந்து கண்ணம்மா சாங் எடுத்துக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் லைன் பாடுறேன். அதில் வந்து பூவாக என் காதல் தேனூறுதோ இப்படி தான் இந்த லைனை பாடணும். இதுவே நம்ம இந்த லைனை இப்படி பாடாமல் பூவாக என் காதல் தேனூறுதோ, அந்த தேனூறுதோ வந்து தேனூறுதோ இப்படி பாடணும். அதே நம்ம தப்பா அதை லேண்ட் பண்ணிட்டோம்னா தேனூறுதோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாடிட்டோம்னா அங்க ஸ்ருதி விலகிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இதே லைனை நான் ஸ்ருதியோட ஃபர்ஸ்ட் சேர்த்து பாடுறேன். பூவாக என் காதல் தேனூறுதோ இப்படிதான் இந்த லைனை பாடணும். ஆனா ஸ்ருதி சேராம நம்ம பாடணும்னா இப்படிதான் இருக்கும். பூவாக என் காதல் தேனூறுதோ இந்த மாதிரி கொஞ்சம் தப்பாக வரும். இது வந்து ஸ்டார்டிங் ஒரு பிகினராக இருக்கும்போது இந்த தப்பெல்லாம் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதுக்காக நம்ம வந்து நம்மளுக்கு வரலை அப்படின்ற மாதிரி நினச்சிக்க கூடாது. பை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து மாஸ்டர் பண்ண முடியும். கர்நாடிக் மியூசிக்னா என்னன்னே தெரியல, இப்போதான் நீங்கள் ஒரு பியூர் பிகினராக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ருதியோட கான்செப்ட் அண்ட் ஸ்ருதியோட சேர்ந்து பாடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். அது கஷ்டமான விஷயம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆன் அ ரெகுலர் பேசிஸ் நீங்கள் இந்த சாப்பாஸ் எக்ஸசைஸை ஒரு 2 to 3 வீக்ஸ் ஒரு 5 to 10 டைம்ஸ் a day நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஸ்ருதியோட சேர்ந்து எப்படி ஒரு நோட்டை ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். And thanks for watching this video till the end. Thank you. Bye bye.